சமீப காலமா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிக அளவு அம்பேத்கரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? வாக்குதான். வாக்குதான். எந்த அளவுக்கும் போவாங்க அவங்க, புரியுதா? எந்த அளவுக்கும் போவாங்க. வேற என்ன காரணம் இருக்கு? இவ்வளவு காலம் எல்லாம் இன்னைக்கு என்ன உங்களுக்கு அம்பேத்கர் கண்ணுக்கு தெரியுது? என்ன வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு 3000 கோடிக்கு செலவச்சிங்க? நாட்டின் பெருமை காந்தியா அம்பேத்கரா வல்லபாய் பட்டேலா? இந்தியாவை தாண்டி எங்கேயாவது வல்லபாய் பட்டேல் தெரியும் நீங்க சொல்லுங்க தம்பி. வாங்க போமா, கேட்போமா? போய் மலேசியா சிங்கப்பூர்ல போய் கேட்போமா? ரொம்ப தூரம் போவேன், ஆஸ்திரேலியா அமெரிக்காலாம் போவேன். அப்புறம் அது இன்னைக்கு நேற்று இல்லை தம்பி, அது நீண்ட காலமாக இருக்கு. நாங்கள் பல கட்ட போராட்டங்களை செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் போராட்டம் இருக்கிறோம். அது நிலம் கையகப்படுத்துகிற அதில் காட்டுற தீவிரத்தை நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது, ஆனால் வேலை வாய்ப்பு வேற ஒருத்தனோடது. என்னை நிலமற்ற குதிரையாக்கி வெளியே தள்ளி விட்டுட்டு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் அது. அதுக்காக தான் எதிர்த்து போராட போறோம். தொடர்ந்து வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்துட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு சார்ந்து எல்லாமே. அதனால தமிழர்களுக்கு வேலை பண்றது பாதிக்கப்படும். வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளை உழைப்பிலிருந்து நுட்பமா வெளியேற்றிட்டாங்க. அப்ப அந்த உழைப்பின் அவசியம் இருக்குது. அதுக்கு வட இந்தியர்கள் வர்றாங்க. எங்க ஊர்களில் இப்ப நம்ம கிராமங்கள்ல வட இந்தியர்கள் நாத்து நடுறாங்க, கரும்பு வெட்டுறாங்க, வாழை தோகை கிழிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைகளுக்கு தேவைப்படுது. தச்சு வேலை, கம்பி கட்டுற வேலை, இது எல்லாத்துக்கும் அவங்க வந்துடுறாங்க. இப்போ உணவு விடுதியில் வேலை பார்க்குறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. இது என்னவாகும் அப்படின்னா, இப்போ 1.5 கோடி அப்படி வச்சுக்கிடுவோம். 1.5 கோடி ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 சம்பளம் ஒரு மாதம்னாலும் 1,80,000 கோடிக்கு மேலே என்னுடைய பொருளாதாரம் போகுது, சுரண்டப்படுது. அதை விடுங்க, உழைக்கட்டும் போகட்டும். ஆனால் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, வாக்குரிமை இவர்கள் கொடுத்துருவாங்க. வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அவன் தீர்மானிச்சா நான் அரசியல் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன். அடிமையான நிலமற்றவன் ஆயிடுவேன், அடிச்சு விரட்டப்படுவேன். ஈழத்தில் எங்களுக்கு என்ன நடந்ததோ பூர்வீக குடிகளுக்கு அதே இந்த நிலத்தில் எங்களுக்கு நடந்துடும். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசு என்ன சொல்றோம், அவனுக்கு குடும்ப அட்டை கூட கொடுத்து தொலை, வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டோம். வாக்காளர் உரிமை அட்டை வாக்குரிமை கொடுத்துறாத, அவன் அங்கே போய் தேர்தல் அங்கே போய் போட்டு வரட்டும். அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். அந்த தவறை செஞ்சுட்டா நாங்கள் நிலமற்ற ஏதிலிகளாக மாற்றப்படுவோம், அடிச்சு விரட்டப்படுவோம். இப்போ விரட்டுறான், நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள தமிழ் சமூக மக்கள் எச்சரிச்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திட்டமிடல்கள் ஒரே திட்டம் தான். 40 தொகுதியிலையும் போட்டியிடுறது 20 பெண்கள் 20 ஆண்கள், ஒரே திட்டம் தான். வேற சவுக்கு சங்கரை நீங்க வெளிப்படையா ஆதரிக்கிறீங்க, அவருக்காக உங்களுடைய சின்னத்தை குறித்து கூட போட்டியிட வைப்பேன் அப்படின்னு தம்பி விரும்பினார்னா, அண்ணன் நான் போட்டிடுறேன்னு சொன்னார்னா, அவர் தனிச்சு போட்டிடுறதுக்கு அவர் விரும்பினார்னா நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 15 பேர் 2 நாள் நடந்த துப்பாக்கி சூட்டில் காக்கா குருவிகளை போல சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அது தற்செயலாக நடந்தது, ஸ்டோலின் வாயில சுட்டது கூட தற்செயலாக தான் நடந்தது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசுறாரு. அதே போல பிரபாகரன் ஆயுத வெறி கொண்டு ஈழம் என்ற கனவை சதிச்சிட்டாரு, ஒரு அரசியல் தீர்வை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஸ்ரீமதிக்காக எந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுகின்றனவோ அந்த ஊடகங்களை எல்லாம் தடை செய்யணும்ன்றாரு. அதற்காக பேசிய சாவித்ரி கண்ணன் அவரை சிறையில தூக்கி போடுங்க, சிறையில போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க, கருத்து சுதந்திரம் வந்தா மிதிங்கன்ற. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அது அவருடைய கருத்து. இதுல என்னோட நிலைப்பாடு என்னங்கிறத நீங்க பார்த்துருக்கணும். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எங்க இருந்தேன், விடுதலை போராட்டத்தில் எப்படி இருந்தேன், தங்கச்சி ஸ்ரீமதிக்கு என்ன இருந்தேன். மாற்று கருத்து இருக்கிறவர்களை நேசிக்க கூடாது, அவரோட உறவு வச்சுக்கிற கூடாதுலாம் இங்க ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு விரோதமாக கருத்து சொல்பவர்கள் கருத்து சுதந்திரம் தேவையா? அப்படி அதுதானே ஜனநாயகம். மாற்று கருத்தே ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு சாமியை விட வாழ்ற பூமி முக்கியம். நான் பூமியை காப்பாற்ற போராடுறேன், நீங்க சாமியை காப்பாற்ற போராடுறீங்க. சுட்டது சரிதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அது தவறுன்னு நான் தர்க்கம் பண்ணுவேன். அதுக்காக அவரை வெறுக்க முடியாதுல்ல. மனித வெறுப்பு வேற, கருத்து முரண் வேற. போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. இதை திட்டுவதற்கு கூட நீங்க கருத்து சுதந்திரம் கொடுக்கிறீங்களா? எது மீண்டும் பாஜக தான் 8வது முறையாக ஆட்சி அமைக்க போகிற கருத்து கணிப்பு. தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த காணொலியை உங்களுக்கு அனுப்பவா? எப்படி தேர்தல் நடந்ததுங்கிற காணொலியை உங்களுக்கு அனுப்பவா?
அந்த வெற்றிக்கு நாண்டுக்கு நின்று சாகலாம், தூக்குல தொங்கலாம். அது ஒரு வெற்றின்னு பேசுறதுக்கு விஷம் குடிச்சு சாகலாம், இல்ல தூக்குல தொங்கலாம். அது ஒரு வெற்றி. கேவலம். ஒருத்தர் நின்னுக்கிறான்னா அங்கே நிறுத்திட்டு போன அவனையே அழிச்சு விடுறான். ஒரே ஆளு மொத்த கோட்டையும் போட்டிருக்கான். இதுல வெற்றின்னு வேற சொல்றது உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ஊடகத்துல நாங்களே 8வது முறை 80வது முறை விட ஜெயிச்சுட்டு போ, அது கேவலம். அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆளுநர்களுக்கும் அரசுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? ஆளுநர் அவசியம் இல்லாம இருக்கிறதுனால இந்த 5 விரல் பக்கத்துல இங்க ஒரு விரல் இருந்ததுன்னா அது ஒரு எவ்வளவு தொந்தரவா இருக்கும். அந்த விரல் தான் அது. அதை ஒடிச்சு போடணும், இல்ல வெட்டி எறியணும். இப்ப வெட்டி எறியணும், அதுதான் இருக்க பிரச்சனை. இது 5 விரல் போதும்ல எனக்கு, இங்கிட்டு ஒரு விரல் தனியா நின்றுகிட்டு இருக்கு. அதுதான் ஆளுநர், அதான் பிரச்சனை. அதனாலதான் அந்த மோதல் போக்கு வருது. தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறது. சும்மா இருந்து 600 ஏக்கருக்கு மேல நம்ம எவ்வளவு இட பற்றாக்குறையில இருக்கோ, அவர் என்னத்துக்கு அந்த மாளிகை? அது அவ்வளவு பெரிய இடத்த கொடுத்து அதுல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இதெல்லாம் ஐயா கலைஞர் இருக்கும்போதோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதோ, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதோ இந்த மாதிரிலாம் ஆளுநர்கள் வெளியில இந்த விவாதம்லாம் வந்ததா? எங்கேயும் ஆளுநர் இருக்காங்கன்னே தெரியாது. ஏதாவது விழாவில் வருவாங்க, பட்டமளிப்பு விழா, அது பதவியேற்பு விழா, இல்ல ஆளுநர் உரைன்னு சட்டசபையில் நடக்கும்போது பேசிட்டு போவாங்க. என்ன ஆரோக்கியம் இருக்குது அவருக்கு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இருக்கிற முடிவுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. கையெழுத்து போடுங்கன்னா ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு ஏன் நீங்க கையெழுத்து போடல? அரசு தேவையான விளக்கத்தையும் கொடுத்து காசு வாங்கிட்டு இருக்கிறதா? வேற என்ன கமிஷன்தா? எல்லாம் அவங்க ஆளுங்க தானே விளையாட்டை நடத்துறாங்க. தமிழகத்துல பணம் வாங்கியிருக்காங்களா இல்லையா? மார்டின் ஐயா வெளிப்படையா 50 கோடியா பிஜேபிக்கு போட்டிருக்காரா இல்லையா? 100 கோடி கொடுத்திருக்காரா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் தமிழகத்துல கருத்துரிமைக்கான பாதிப்பு அது தொடர்ச்சியா இருக்குது. திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சிறையில் அடைக்கப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற சவுக்கு சங்கர் ஒரு பரிந்துரையை உங்கள்கிட்ட சஜஷனா சொல்றாரு. இன்னொரு பேட்டிகள்ல என்ன சொல்றாருன்னா, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் தேர்தலில் கூட்டணி இல்லைனாலும் கருத்துரிமை அப்படின்ற அடிப்படையில ஒரு கூட்டணியை அமைத்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. நான் கருத்துரிமைக்கு ஆதரவானவன். அதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு போராடணும்ல எனக்கு அவசியம் இல்லை. நான் தனிச்சு போராடுவேன். அது தம்பி சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்ல, என்னை விமர்சிக்கிற கிஷோர் கேசாமி கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். தம்பி மாரிதாஸ் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு வீடு வீடுக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண சார்ஜ் பொன்னையா கைது இருக்குல்ல, அருள் தந்தை, அவர் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். இது என்னுடைய கடமைன்னு நான் நினைப்பேன். இது என் இனத்தின் மாண்பு, என் கட்சியின் கோட்பாடுலாம் கிடையாது, இனத்தின் மாண்பு. அதனால தம்பி 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 உனக்கு என்ன பிரச்சனை? எதையுமே நீ உன்னை வச்சுக்கிட்டு அந்த கருத்தை என்னை பேச சொல்ல நினைக்கிற, அதெல்லாம் கிடையாது. ஸ்டான் லூர்துசாமி மரணத்தை நான் எதிர்த்திருக்கேன், கண்டிச்சிருக்கேன். அவரை நீங்க ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டா கொடுக்கல, அவர் கை நடுக்க இருக்கும். அதுக்கு 2 மாசம் நீதிமன்றத்துக்கு போய் வழங்க அவர் கொன்னே விட்டீங்கன்னு கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அது வேற. ஆனா அதானே நீங்க அந்த மாதிரி ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்குறீங்க. ஆனா யார் ஸ்டா கொடுக்காம சாகடிச்சாங்களோ அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும் அப்படின்றீங்களே, அதுதான் வால்டேர் சொன்னதான் தம்பி. ஒன்னும் கருத்துல நான் முரண்படுறேன், அதுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த கருத்தை நீ சுதந்திரமா சொல்வதற்கான உரிமையை உயிரை கொடுத்தாவது போராடி பெற்று தருவேங்கிறது. ஐயா பெரியாத்து, உங்களுக்கு தான் சாமி இல்லையே, நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் இந்த கோயிலுக்குள்ள இவங்க போகணும்னு போராடுறீங்கன்னு. கடவுள் இல்லை, சாமி இல்லைங்கிறது என்னோட உணர்வு. ஆனா இவன் கோயிலுக்குள்ள போய் கும்பிடணுங்கிறது இவன் உரிமை. இந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை உங்க அண்ணன் செய்யறேன். சரியா? நன்றி. பேசுமுறைதான் சொல்லி காசி தமிழ் சங்கமம் நடத்துறாங்க. காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்யணும். அதுல தமிழுங்க பேச பூரா சமஸ்கிருதம். ஓம் சிவோகம், அது தமிழா? ஹைதராபாத்ல போய் தமிழ் சின்ன கதாநாயகர்கள் நடத்துறாங்க. தமிழ் தொழிலாளர்கள் நிறைய தொழிலாளர்களுக்கு தொழில விட்டே வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போதுமானவங்களும் இங்க வருமானம் இல்லை, தொழிலே இல்லைன்னு. ஆனா இங்க சம்பாரிச்சு கொழுத்து இங்க கதாநாயகன் அங்க போய் ஷூட்டிங் வச்சு அவங்களும் தெலுங்கு தொழிலாளர்கள் அதிகமா. அதுக்கு காரணம் தம்பி, இங்க படப்பிடிப்பு நடத்துவதற்கான இடங்கள் அனுமதி தர்றதில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கன்னா அவங்க விண்ணூர்தி நிலையத்தை கூட எடுத்துக்கிற சொல்றாங்க, எல்லா ஒரு இதுவும் கொடுக்குறாங்க. இப்ப எதுக்கு சிலர்னா தாய்லாந்துக்கு போக வேண்டியது இருக்குன்னா அங்க ஒத்துழைக்கிறாங்க. கப்பல்ல போய் எடுத்துக்கிறியா, விண்ணூர்தி நிலையத்தில் எடுத்துக்கிறியா, தொடர் வண்டி எடுத்து எல்லாம் அனுமதிக்கிறாங்க. இங்க நமக்கு இப்படி இல்லை. அதனால அங்க போகும்போது அது இயற்கையாகவே அந்த தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்துருக்கு.